ரைட் ரைட். நம்ம தேர்ச்சி எட்டு அப்ப தேர்ச்சி எட்டுல நாங்க ஏற்கனவே தேர்ச்சி எட்டு சந்தை தோல்வி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ சந்தை தோல்வி என்றால் என்ன, சந்தை தோல்விக்கான காரணங்கள் பற்றி பேசினப்போ 3 காரணங்கள் பேசணும்னா, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை, வருமான சொத்து பங்கீட்டில் சமத்துவமின்மை, பேரின பொருளாதார உறுதியின்மை, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து நாங்க பேசினோம். அப்படி ரைட். அப்ப நம்ம தந்தை தோல்விக்கான காரணங்கள் பத்தி பேசிட்டு, தனியார் பொருள், பொது பொருள், அப்ப நாங்க ஏற்கனவே பேசுற விஷயங்கள் இருக்கா. தனியார் பொருள் சம்பந்தமா பேசுறோம், பிரைவேட் குட். அப்போ தனியார் பொருள். அடுத்து பேசுறோம் நாங்க பொது பொருள் சம்பந்தம். தனியார் பொருள். அடுத்து பேசுறோம் பொது பொருள் சம்பந்தமா. பொது பொருள், பொது பண்டம், தனியார் பண்டம், பொது பண்டம். அடுத்து நாங்க இன்னைக்கு பேசுறதுல அரைவாசி பொது பண்டம் என்ன, அரைவாசி பொது பொருள். அடுப்புல மேன்மை பொருள், மேன்மை பொருள். அடுத்து நாங்க பேசுறோம் கலப்பு மேன்மை பொருள், மேன்மை அற்ற பொருள், அதாவது தீங்கிழைக்கும் பொருள், தீங்கிழைக்கும் பொருள், தீங்கிழைக்கும் பொருள். அடுத்து தீய பொருள் அப்படின்னு ஒன்று. நாங்க இதை பற்றி பேசுறோம். இது ரெண்டுக்கும் வேறுபாடு தான். தீங்கிழைக்கும் பொருள் வேற, தீய பொருள் வேறு. அடுத்து பொது வரும், பொது வரும். அப்ப இதுகள் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். அப்ப இன்னைக்கு பேசக்கூட இதெல்லாம் ஏற்கனவே நாங்க கடந்த வகுப்புல ஒரு தனியார் பொருள் சம்பந்தமாகவும் அதே மாதிரி பொது பொருள் சம்பந்தமாகவும் நாங்க ஏற்கனவே பேசுறோம். அப்ப நம்ம இன்னைக்கு பேச போறதுக்குள்ள அரைவாசி பொது பொருள், மேன்மை பொருள், தீங்கிழைக்கும் பொருள், தீய பொருள், அடுத்துக்குள்ள பொது பொருள் சம்பந்தமா நாம இன்னைக்கு பேசப்போம். ஓகே ஓகே. அப்ப உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப உங்களுடைய டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப உங்களுடைய மார்க் படிக்கிற தலைப்பு அரைவாசி பொது பொருள். அரைவாசி பொது பொருள். மார்க் படிக்கிற தலைப்பு அரைவாசி பொது பொருள். அரைவாசி பொது பொருள் அல்லது போலி பொது பொருள் சொல்லுங்க. அப்ப அரைவாசி பொது பொருள் அல்லது போலி பொது பொருள், அரைவாசி பொது பொருள் அல்லது போலி பொது பொருள். அரைக்குறை பொது பொருள் சொல்லுவாங்க, கலப்பு பொது பொருள் எல்லாம் ஒண்ணு. அரைவாசி, அரைவாசி பொது பொருள், அரைவாசி பொது பண்டம், அரைவாசி பொது பொருள், கலப்பு பொது பொருள் சொல்லுங்க. இப்போ அரைவாசி பொது பண்டம் இல்லைன்னா கலப்பு பொது பண்டம் என்று சொல்றது. சொல்றாங்க மிக்ஸ்ட் ஜெண்டர் குட்ஸ் சொல்றது. அப்ப அரைவாசி பொதுப்பொருள். இந்த அரைவாசி பொதுப்பொருள் சொல்றது பெரும்பாலும் இந்த தனியார் பொருள் நாங்க படிச்சிருக்கோம், பிரைவேட் குட்ஸ். தனியார் பொருளினதும் பிளஸ் பொது பொருளினதும், தனியார் பொருளையும் பொது பொருளையும் சேர்மானம் தான் அரைவாசி பொதுப்பொருள். அரைவாசி பொது பண்டம் அரைவாசி பொது பொருள் என்று சொல்றது தனியார் பொருளையும் பொது பொருளையும் சேர்மானம். அப்ப இது எப்படி சார் இது ரெண்டு சேர்மானம் இது வரும் என்று கேட்டா, இந்த அரைவாசி பொது பொருளுக்கு நாம கொடுக்குற விளக்கம் இருக்கு. அரைவாசி பொது பொருளுக்கு நாம கொடுக்குற விளக்கம் இருக்கு பிள்ளைகள். அரைவாசி பொது பொருள் சொல்றது, அரைவாசி பொது பொருள் சொல்றது பெரும்பாலும் நாங்கள் சொல்வோம் குறித்த ஒரு எல்லை வரை, குறித்த ஒரு எல்லை வரை, குறித்த ஒரு எல்லை வரை நுகர்வில் போட்டியற்றதும், நுகர்வில் போட்டியற்றதும் கிடையாது. குறித்த ஒரு எல்லை வரைக்கும் நுகர்வில் போட்டி கிடையாது சொல்லுவாங்க. அதுக்கு பூரண இயலளவை அடையும் வரைக்கும் போட்டி கிடையாது. அப்ப குறித்த ஒரு எல்லை வரை நுகர்வில போட்டி கிடையாது. குறித்த ஒரு எல்லை வரைக்கும் நுகர்வில போட்டியற்றதும் நுகர்வை நுகர்வை கட்டுப்படுத்த, நுகர்வை கட்டுப்படுத்த எதுமானது, நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடியதுமானது விலை கட்டணம் செலுத்தாதவரை நுகர்விலிருந்து விலக்கி வைக்கிறது. விலை கட்டணம் செலுத்தாதவரை நுகர்விலிருந்து விலக்கி வைக்கிறது. அதான் சொல்லுவோம் நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடியதுமான. அதன் அர்த்தம் விலக்கல் விதி. அதன் அர்த்தம் விலக்கல் விதியா, விலக்கல் விதி
விலக்கல் விதி தொழிற்படுவதுமான விலக்கல் விதி தொழிற்படுவதுமானது. குறித்த ஒரு எல்லை வரை அதனால குறித்த ஒரு எல்லை வரை அதன் பூரண இயலளவை அடையும் வரை. இப்ப நாங்க அரைவாசி பொதுப்பொருளுக்கு பொதுவா சொல்ற உதாரணத்துல ஒரு சினிமா அரங்குகள் சொல்லுவோம், நூதன சாலைகள் சொல்லுவோம், அதிவேக பாதைகள் சொல்லுவோம், கட்டணம் செலுத்துகிற கடற்கரை சொல்லுவோம், விளையாட்டு பூங்காக்கள் சொல்லுவோம். என்ன அதெல்லாம் அரைவாசி பொதுப்பொருளுக்கு நாம எடுத்துக்கிற உதாரணம், எக்ஸாம்பிள். இப்ப நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை, ஒரு சினிமா அரங்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சினிமா அரங்குல 100 இருக்கைகள் இருக்குண்டா. இப்ப 100 இருக்கைகள் இருக்குன்னு சொன்னா, ஒன்று நீங்க விலக்கட்டணம் செலுத்தாம சினிமா அரங்குக்குள்ள போகல, அதாம்மா விலக்கல் விதி தொழிற்படும். உங்களுடைய நுகர்வை கட்டுப்படுத்தல. நீங்க டிக்கெட் எடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு சினிமா அரங்குல நுழைவுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நுகர்வுல போட்டி இருக்கான்னு கேட்டா, குறித்த ஒரு எல்லை வரைக்கும் போட்டி இல்லையே. இப்ப 100 சினிமா அரங்குல 100 இருக்கைகள் இருக்குன்னா இப்ப 50 பேர் தான் இருக்காங்க. அப்ப 51வது ஒருத்தர் போறதுக்கு போட்டி இல்லை. 60 பேர் தான் இருக்காங்க. 61வது ஒருத்தர் போறதுக்கு போட்டி கிடையாது. ஒரு எல்லை வரைக்கும் போட்டி இல்லை. இப்ப 100 பேர் வரைக்கும் அந்த நுகர்வுல போட்டி இருக்கு. அதுக்குள்ளே அப்போ குறித்த ஒரு எல்லை வரைக்கும் அந்த போட்டி இருக்காது. ஆனா அந்த எல்லையை தாண்ட பிறகு போட்டி வரத்தான் போகுது. போட்டி வரப்போகுதுன்னா அர்த்தம் இப்ப 100 பேர் சினிமா இருக்குன்னா ஹவுஸ்ஃபுல். அப்ப அதுக்கு பிறகு அந்த படத்தை பார்க்கறதுக்கான மேலதிகமா 101வது ஒரு அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அரைவாசி பொதுப்பொருள் என்று சொல்றதுக்குள்ளே விளங்கொள்ளும். குறித்த ஒரு எல்லை வரை எது அந்த எல்லைன்னு சொன்னா அது பூரண இயலளவு மட்டத்தை அடையும் வரைக்கும் நுகர்வுல போட்டியற்றதும் நுகர்வை கட்டுப்படுத்தக்கூடியதுமான அதன் அடுத்தபடி விலக்கல் விதி தொழிற்படுவதும். இப்ப நீங்க விளைக்கலாம். இப்ப நுகர்வுல போட்டியற்றது என்று சொல்றது பொதுப்பொருள பண்புகளே, பொதுப்பொருள பண்பு. விலக்கல் விதி தொழிற்படும் என்பது தனியார் பொருள பண்பு. அதனாலதான் இந்த அரைவாசி பொதுப்பொருள் சொல்லுவோம் கற்பு பொதுப்பொருள். அது தனியார் பொருளினதும் பொதுப்பொருளினதும் பண்புகளை ஒருங்கே கொண்டிருப்பதனால் இந்த அரைவாசி பொதுப்பொருள் பொதுப்பொருள் என்று பேர் கொண்டு நாம அழைப்போம். பிள்ளைங்களுக்கு முதலாவது விஷயம். அப்ப வாட்சி கொடுங்க ஒருக்கா அப்ப வாட்சி கொடுங்க. அரைவாசி பொதுப்பண்ண உங்களோட டியூட் இருக்கும். உங்களோட டியூட்ல எல்லாருக்கும் அந்த நோட்ஸ் இருக்கு. ஒரு வாட்சி குறிப்பிட்ட ஒரு எல்லையை அடையும் வரை போட்டியற்றது நுகர்வை மட்டுப்படுத்தக்கூடியதும் மற்றும் விலக்கல் விதி தொழிற்படுவதுமான பண்டம் அரை பொது பண்டம் எனப்படுகிறது. அதோட விலக்கல் விதி தொழிற்படுவதுமான பண்டங்களை அரைவாசி பொதுப்பண்டம் என்று சொல்லும். பரம்பரையில் அரைவாசி பொதுப்பண்டத்தின் பண்புகள். அப்ப அரைவாசி பொதுப்பண்டத்தின் பண்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 2 பண்பு கொடுத்திருக்கேன். ஒன்று, குறிப்பிட்ட எல்லையை அடையும் வரை நுகர்வில் போட்டி இல்லை. குறித்த அதனை சொல்லும் போது அதன் பூரண இயலளவு மட்டத்தை அடையும் வரைக்கும் நுகர்வுல போட்டி கிடையாது. நோ காம்படிஷன். ஒருத்தட நுகர்வு இன்னொருத்தர நுகர்வை பாதிக்கலாம். நுகர்வை மட்டுப்படுத்தலாம். நுகர்வை மட்டுப்படுத்தலாம்னா விலை கட்டணம் செலுத்தாட்டி உங்களுக்கு அந்த பொருள் கிடையாது. அதான் விலக்கல் விதி தொழிற்படுவது. சோ விலக்கல் விதி தொழிற்படும். விலக்கல் விதி தொழிற்படும். சரி, அதன் உதாரணங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. அரைவாசி பொதுப்புற கொடுக்குற உதாரணங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதிவேக பெருந்தரு, கடற்கரை. கடற்கரை என்னமா கட்டணம் செலுத்துகிற கடற்கரையா? கடற்கரை என்றால் கட்டணம் செலுத்துகிற கடற்கரை. அடுத்தது பாருங்க, நூதன சாலை, விரைவு போக்குவரத்து, பூங்காக்கள், திரைப்பட மாளிகை, நீச்சல் தடாகம் என்பவற்றை அரைவாசி பொது பொருளுக்கு நாம் உதாரணமா எடுத்துக்கோம். சரி, இப்ப வடிவ அறை கொடுங்க. இந்த அரைவாசி பொது பொருட்கள் சந்தையால உத்தம மட்டத்துல வழங்கப்படுமா? இதான் அடுத்த வீடு. அரைவாசி பொது பொருட்கள் சந்தையால சமூகத்துக்கு தேவையான உத்தம மட்டத்துல வழங்கப்படுமா? இதான் ஒரு வீடு.
இப்ப நீங்க அரைவாசி பொது பொருட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் நல்ல வடிவ விலை கொடுக்கல. இந்த அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய விலை பிரைஸ் என்ன அதனுடைய விலை பிரைஸ் என்பது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதை உருவாக்குவதற்காக மேலதிகமா உருவாக்குவாரு எல்லை செலவு விடவும் அதிகமா இருக்கு. அதிகமா விலைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் சந்தை பொருளாதார உற்பத்தியாளன் அதுக்கு விலையை தீர்மானிப்பான். அதனுடைய எல்லை செலவிடம் ஜாஸ்திகள் அப்படி. அப்ப எல்லை செலவிடவும் விலை அங்க அதிகமா இருக்கும் போது இந்த விலையை விடவும் குறைந்த விலை குறைவான விலை செலுத்தி படுபவர்களுக்கு இந்த விலையை விட குறைவான விலை செலுத்தி நுகரப்படுபவர்களுக்கு இந்த அரைவாசி பொருட்கள் நுகர்வதற்கான வாய்ப்பு இல்லாம போனது. நுகர்வதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடுமே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நீச்சல் தடாகம். ஒரு எப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நீச்சல் தடாகத்துல இப்ப ஒரு மணித்தியாலத்துக்குமா நீச்சல் தடாகத்துல நீங்க அதை பயன்படுத்த 500 ரூபாய் கட்டணம் எடுக்கிறாங்க. சரி 500 ரூபாய் விலை. இப்ப உண்மையிலே 10 பேர் இருந்தா 5000 ரூபாய். 11வது ஒரு ஆள் வந்தா 5500 ரூபாய். அப்படித்தானே கட்டணம் எடுப்பாங்க. ஆனா நம்ம ஒரு கட்டத்துல யோசிப்போம் அதே செலவு தானே, அதே ஸ்விமிங் பூல் தான். மேலதிகமா நான் ஒரு அதுல குளிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா செலவுன்னு வரப்போறது இல்லை. அப்ப ஏன் மேலதிகமா விலை எடுக்கிறாரு? அவன் ஒரு கட்டத்துல நமக்கு தோணும் இப்ப நாங்க 500 ரூபாய் ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறது பதிலா நம்ம அது இலவசமா போயிட்டு ஆத்திரையும் குளிச்சுட்டு வரலாமே. ஏன் அதை விட நம்ம போயிட்டு பேசுவோம் அவரோட. நாங்க 500 ரூபாய் இப்ப நாங்க 10 பேர் குளிக்கிறோம் 5000 ரூபாய் அப்படி. 11வது ஒருத்தர் வராரு கொஞ்சம் ஃப்ரீயா தந்தா என்னன்னு கேட்போம். இல்ல 500 ரூபாய் கொஞ்சம் குறைவா தந்தா என்னன்னு கேட்போம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த சந்தை பொருளாதார உற்பத்தியாளர் அவர் நிர்ணயித்த விலையை விடவும் குறைஞ்ச விலைக்கு இந்த அரைவாசி பொது பொருட்களை சந்தைக்கு முன்வைக்க முன்வர மாட்டார். திருப்பி இருக்க பேசுவோம். இந்த அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய எல்லை செலவை விடவும் அதனுடைய விலை எப்படி காணப்படுவாங்க? உயர்வா காணப்படும். எல்லை செலவிடவும் விலை உயர்வா காணப்பட்டா அப்ப உற்பத்தியாளனுக்கு ஒரு தூண்டுதல் வருதான பிள்ளை. சரி, அப்போ அங்க இருக்க நுகர்வோர் இந்த அரைவாசி பொருட்களை பொறுத்த மட்டும் அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் அதுக்கான விலையை விடவும் குறைவான விலை செலுத்தி நுகர முற்படுவாங்க சிலர். அதை விட குறைவான விலை செலுத்தி நுகர முற்படுகிற நுகர்வோருக்கு இந்த அரைவாசி பொது பொருட்களை நுகர்வதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். இதனால் இந்த அரைவாசி பொது பொருட்கள் சந்தை பொருளாதாரத்தில் சந்தையில நுகர்வுக்கு உட்படும் குறை நுகர்வுக்கு உட்படும். அப்ப இவையெல்லாம் ஏன் குறை நுகர்வுக்கு உட்படுது என்ற ஒரு கேள்வி கேட்டா ரீசன் சொல்லுங்க. இந்த அரைவாசி பொது பொருட்கள் எல்லாம் எல்லை செலவிடும் விலை உயர்வா இருக்கு. அப்போ சந்தையில இருக்க சில நுகர்வோர்கள் இந்த விலையை விடவும் குறைவான விலை செலுத்தி இதை நுகரம் உட்படும் போது அவர்களுக்கு இந்த பொருட்களை நுகர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இதனால் இந்த அரைவாசி பொது பொருட்கள்லாம் குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்களா. அப்ப இவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்பட்டா அப்ப நாங்க படிச்சுட்டு போய் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். குறை நுகர்வுக்கு உட்படும் போது இங்கு சமூக திறன்மிக்க உத்தம நுகர்வு மட்டம் அடையப்படாது. அப்ப இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது என்ன திட்டு செல்லும்? தந்தை தோல்விக்கு எட்டி செல்லும். அப்ப கவனிங்க, இந்த அரைவாசி பொது பொருட்கள் சந்தை தோல்விக்கு இட்டு செல்ல என்ன காரணம்?
இப்ப நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சந்தை தோல்விக்கான காரணங்களை முதலாவது காரணம் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மை. அதுக்கு ஒரு காரணம் தானேமா இந்த அரைவாசி பொதுப்பொருட்கள நிரம்பல் போதாமை எல்லாம் இவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படுவதாச்சு. அப்ப அவர் உற்பத்தியாளனும் மிக அதிகமா இந்த சந்தைக்கு முன்வைக்க போறது இல்லை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப லிஷர்வர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப லிஷர்வர்ட்ல ஒரு தடக்கா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை யூஸ் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு. அதான் சொல்லுவீங்க அதையே தனித்தன நம்ம ஊர்ல இருக்கு, ஊர்ல ஆத்திலே குளிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த அரைவாசி பொதுப்பொருட்களை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இவையெல்லாம் அதனுடைய எல்லை செலவு காட்டிலும் விலை உயர்வாக கொண்டு. அப்ப எல்லை செலவிட விலை உயர்வாக காணப்படும் போது இந்த விலையை விடவும் குறைவான விலை செலுத்தி நுகர முற்படுகிற நுகர்வோருக்கு இந்த அரைவாசி பொது பொருட்களை நுகர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இதனால் இந்த அரைவாசி பொது பொருட்களில் சந்தையால குறை நுகர்வுக்கு உட்படுகிற பொருட்களா இருக்கும். அப்ப இவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படுவதனால் இவை சமூக திறன் மிக்க சமூகத்துக்கான செயற்திறன் வாய்ந்த ஒரு நுகர்வு மட்டம் இந்த அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் அடையப்படாது. இதனால் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை தோன்றி அது என்னத்துக்கு இட்டு செல்லும்? சந்தை தோல்விக்கு இட்டு செல்லும் இந்த அரைவாசி பொது பொருட்கள். ஏன்னா பாருங்க உங்களுடைய கீழே எழுதியிருக்கேன் பாத்தீங்கன்னா அரைவாசி பொதுப்பொருட்கள். அரைவாசி பொதுப்பண்டங்களை வழங்கும் போது உற்பத்தியாளர்கள் எல்லை செலவை விட கூடிய விலையில விற்பனை செய்யும். அப்ப அதனுடைய மார்ஜினல் காஸ்ட்டை விடவும் அதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா உயர்வா இருக்கலாம். அப்படி இந்நிலையில் இதனை விட குறைந்த விலை செலுத்த தயாராக நுகர்வோன் அந்த ஸ்பேஸ் எழுதி கொள்ளுங்க. குறைந்த விலை செலுத்த தயாரான நுகர்வோன் இப்பண்டத்தை நுகர்வு செய்யும் வாய்ப்பை இழக்கிறார். இந்த பொருளை நுகர்வதற்கான அந்த வாய்ப்பை அவர் இழந்துடுவார். இதனால் செயற்திறன் வாய்ந்த மட்டத்தை விட குறைவாகவே நுகர்வு இடம்பெறும். பண்ணிக்கொள்ளுங்க, குறை நுகர்வு இடம்பெறும். இந்நிலையின் கீழ் அரைவாசி பொதுப்பண்டங்களின் நுகர்வானது சமூக திறன்மிக்க உத்தம மட்டமாக அமையாமையினால் அதை ஸ்பேஸ் எழுதி கொள்ளுங்க. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சந்தை தோல்வி ஏற்படுகிறது. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சந்தை தோல்வி ஏற்படுகிறது. அப்ப இந்த காரணங்களுக்காகத்தான் அரைவாசி பொது பொருட்களை பொறுத்த மட்டும் அங்க சந்தை தோல்வியானது ஏற்படுகிறது என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வருவோம். ஓகே தானே? இதான் இந்த அரைவாசி பொது பொருள். அப்ப அரைவாசி பொது பொருள் என்றால் என்ன, அதனூடாக எவ்வாறு சந்தை தோல்வி வரும் என்பது பற்றி தான் நாங்க இப்போ பேசி முடிச்சிருக்கோம். சரி இப்போ ரைட். அப்படியே வாங்க அடுத்தது மேன்மை பண்டம், சமூக நலப்பண்டம், தகுதி பண்டம் என்று சொல்லுவோம். மக்களின் அடுத்து மேன்மை பண்டம், சமூக நலப்பண்டம். மேன்மை பண்டம், சமூக நலப்பண்டம். மேன்மை பொருள் மெரிட் என்று சொல்லுவோமா? மேன்மை பொருள் அல்லது சமூக நலப்பொருள். இப்போ மேன்மை பொருள், சமூக நலப்பொருள் அல்லது தகுதி பொருள் என்று சொல்லுவோம். இந்த மேன்மை பொருள், சமூக நலப்பொருள் என்று சொல்றது பெரும்பாலும் இதுக்கு உதாரணம் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், ஆசன பட்டிகள், நோய் தடுப்பூசிகள், இதுகள் தான் நாம இந்த மேன்மை பொருளுக்கு உதாரணம் எடுக்கணும். உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வெள்ள அணைகள், தடுப்பூசிகள், ஆசன பட்டிகள், இதுகள் நான் சொல்லுவோம் மேன்மை பொருள்.
இந்த மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மேன்மை பொருட்களுக்குள்ளே அதனுடைய தனிப்பட்ட நன்மையை விட அதனுடைய தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மையை உயர்வாக கொண்டு பொருட்கள் இதை வடிவா கணிச்சுக்கோங்க. தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை உயர். பர்சனல் பெனிஃபிட்டை விட சோசியல் பெனிஃபிட் விட நாங்கள் அதிகமா இருக்கும். தனிப்பட்ட நன்மையை விட சமூகத்துக்கு வர நன்மை ஜாஸ்தி. அப்ப தனிப்பட்ட நன்மையோட சமூக நன்மை உயர்வா இருக்கும் போது சொல்லப்பட நாம இந்த மேன்மை பொருட்கள் நாங்க படிப்போம். நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இவையெல்லாம் நேர்கணிய வெளிவாரி விளைவுகளை கொண்டது. நேர்கணிய வெளிவாரி விளைவு கொண்டது சொல்லணும். நேர்கணிய வெளிவாரி விளைவு கொண்டது. நாங்க வெளிவாரி சப்ஜெக்ட் அடுத்து வெளிவாரி படிப்போம். அங்க வச்சுட்டு பேசணும். இந்த மேன்மை பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்கணிய வெளிவாறு. இதனால் இந்த பொருட்களை நுகர்வோனுக்கு கிடைக்கிற நன்மையை காட்டிலும் என்டையர் சொசைட்டிக்கு சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை பாத்தீங்கன்னா உயர்வா காணப்படும். அப்படியாப்பட்ட பொருள் தான் மேன்மை பொருள். உதாரணங்களை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. என்ன உதாரணம் சொன்ன நாம கல்வி, மருத்துவம், சுகாதாரம், நோய் தடுப்பூசிகள், பிள்ளைகள் ஆசன பட்டிகளை அணிஞ்சு கொள்வது, இதெல்லாம் தனிப்பட்ட நன்மையை காட்டிலும் நன்மை இருக்காது. நுகர்வோருக்கு நன்மை இருக்கு இல்லாம. ஆனா அதை விடவும் இப்ப நீங்க நோய் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டீங்கன்னா, நீங்க சுகாதாரமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, உங்களை சுத்தி இருக்க அனைவருக்கும் அது நன்மை தானே பிள்ளை. அவன மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் சமூகத்துக்கு மிகவும் அவசியமான பொருட்களா இருந்தாலும் கூட இந்த மேன்மை பொருள் எல்லாம் சந்தையால குறைவான நிறங்களுக்கு தான் உட்படுத்து. மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் சமூகத்துக்கு அவசியமான, சமூகத்துக்கு இன்றியமையாத பொருளா இருந்தாலும் கூட இந்த மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் அவையெல்லாம் குறை நுகர்வுக்கு தான் உட்படும். அது ஏன் குறை நுகர்வுக்கு உட்படுகிறது? ஏன் குறைவான நிறங்கள் செய்யப்படுகிறது மேன்மை பொருட்கள்? அதை பத்தி நான் பேசுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் விஷயத்தை முதல்ல மேன்மை பொருள் என்ன சொல்ற? மேன்மை பொருள் தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை உயர்வான கொண்ட பொருட்கள் தான் மேன்மை பொருள். உதாரணம் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், நோய் தடுப்பூசிகள், ஆசன பட்டிகள் அணிஞ்சு கொள்றது, அதெல்லாம் வரும். சுகாதாரமா இருக்கிறது, சுத்தம் வேண்டுதல். இந்த மேன்மை பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்கணிய வெளிவாரி விளைவுகளை கொண்டது என்று சொல்லுவோம். நாளைக்கு நாங்க படிக்கும் பிள்ளை அடுத்த வகுப்புல படிப்போம் வெளிவாரி விளைவுகள் என்ன சம்பந்தமான விஷயங்கள். இங்க வந்து விஷயம் விளக்கத்தை வச்சுட்டாங்களே பாத்தீங்க. இப்ப மேன்மை பொருட்கள் மேன்மை பொருட்கள் வச்சுக்கோங்க. மேன்மை பண்டம், சமூக நல பண்டம், சிறப்பு பொருள், தகமை பொருள் சொல்லுவோமா? தகமை பொருள் எல்லாம் ஒண்ணுதான். தனிப்பட்ட நன்மைகளை விட சமூக நன்மைகளை உயர்வாக கொண்டுள்ள பொருட்களே மேன்மை பொருட்கள் எனப்படும். உதாரண பாருங்களேன், கல்வி, சுகாதாரம், சமூக நல சேவைகள், மருத்துவ சேவைகள், நோய் தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளுதல், தலைக்கவசம், பிள்ளைகள் ஆசன பட்டிகள், இதெல்லாம் நம்ம அதுக்கு எடுக்கிற உதாரணமா இருக்கு. ஓகே, இந்த ஸ்பேஸ் எழுதி கொள்ளுமா? அந்த கீழே ஸ்பேஸ் எழுதி கொள்ளுங்க. மேன்மை பொருட்களானது நேர்கணிய வெளிவாரி விளைவினை கொண்டதாகும். மேன்மை பொருட்களானது நேர்கணிய வெளிவாரி விளைவினை கொண்டதாகும். நேர்கணிய வெளிவாரி விளைவினை கொண்டதாகும்.
அதோடமா இப்படி யோசிக்கல, மேன்மை பொருட்களை தனியார் வழங்கிக்க, மேன்மை பொருட்களை தனியார் வழங்கிக்க விலக்கல் விதி இருக்குமா இருக்காதா? விலை கட்டணம் செலுத்தாதவர்களை நுகர்விலிருந்து விலக்கி வைக்க முடியுமா முடியாதா? முடியுதான? பெரும்பாலும் அப்படித்தானே. நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க, இப்ப இல்பன்ல படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்பன்ல படிக்க அது கல்வி. ஆனா நீங்க மந்த்துக்கான பேமெண்ட்டை பண்ணித்தானே ஆகும். ஒரு பிரைவேட் கிளாஸ்ல படிக்க அங்க கல்விதான் வழங்கப்படும், ஒரு மேன்மை பொருள். மந்த்துக்கான பேமெண்ட் பண்ணித்தானே ஆகும். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொடுங்க. இப்ப நம்ம அவிஸ்தாவில் ஏரியாவில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கிளனிவல் இருக்கு, கோமஸ் இருக்கு. இப்ப இதுகளில் நீங்க அந்த மருத்துவ சேவை எடுக்க கட்டணம் செலுத்தித்தானே ஆகும். அப்ப மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் இதை தனியார் வழங்கிய விலை கட்டணம் அறவீடு செய்தா வழங்குவாங்க. விலை கட்டணம் அறவிடுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த நுகர்வுல என்ன இருக்கும், போட்டிக்குரியதாக இருக்கு. மேலோட்டமா விலை கொடுக்குது, சில சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல தாங்க. மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் அது விலக்கல் விதி அங்க தொழிற்படுவதோட, விலை கட்டணம் அறவிடப்படுவதோட நுகர்விலையும் அங்க என்ன காணப்படும் சொல்லுங்க, போட்டித்தன்மையும் காணப்படும். மேன்மை பொருட்கள் கொடுக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா நோட். அதை எழுதி கொடுங்க. தனியார் இப்பொருட்களை விலை கட்டணம் அறவிட்டே நிரம்பல் செய்வதுடன், தனியார் இப்பொருட்களை விலை கட்டணம் அறவிட்டே நிரம்பல் செய்வது, விலை கட்டணம் அறவிட்டு நிரம்பல் செய்வது. அத்துடன் நுகர்வில் போட்டிக்குரியதாகவும் காணப்படும். இந்த மேன்மை பொருட்கள் சந்தை பொருளாதாரத்தில் நிரம்பல் செய்யப்படுமா? இந்த மேன்மை பொருட்கள் சந்தை பொருளாதாரத்தில் நிரம்பல் செய்யப்படுமா? அதான் நிச்சயமா நிரம்பல் செய்வாங்க. இப்ப நானும் ஒரு தனியார் தானே, இந்த கொடுத்துட்டு பாருங்க உங்களுக்கு மேன்மை பொருட்களை. என்னன்னா எல்லாருமே அப்படி வழங்க போறது இல்லை, எல்லாரும் செய்ய போறது இல்லை. அப்போ இந்த மேன்மை பொருட்கள் தனியார் நிரம்பல் செய்வாங்க. நிரம்பல் செய்யாம இந்த மேன்மை பொருட்களில் இந்த மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்வதில், மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்வதில் கவனம் செலுத்தினார்கள். நிரம்பல் செய்வதில் யார்? நிரம்பல் செய்வதில் கவனம் செலுத்தினாலும் இவை உத்தம மட்டத்தில் நிரம்பல் செய்யப்படுவது இல்லை. அது முதல்ல விலை கொடுக்கும். மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்தாலும் இவை சந்தையாளர்களில் அதுக்கு உத்தம மட்டத்தில் நிரம்பல் செய்வதில்லை. நிரம்பல் செய்வாங்க இல்லாம, ஆனால் அது உத்தமமான அளவுக்கு, சமூகத்துக்கு தேவையான அளவுக்கு நிரம்பல் செய்வதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதெல்லாம் குறைவாத்தான் நிரம்பல் செய்யப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேன்மை பொருட்கள் தொடர்பாக தனிப்பட்ட நன்மையோட எது அதிகம்? சமூக நன்மை அதிகம். அப்ப நீங்க மத்த செயல யோசிச்சு பாத்தீங்கன்னா, சமூகத்துக்கு வர நன்மையை விட தனிப்பட்ட நன்மை அங்க எப்படி இருக்கு? குறைவால இருக்கு. சமூகத்துக்கு வர நன்மையோட தனிப்பட்ட நன்மை அங்க குறைவா தனிப்புல இருக்கு. இப்ப நான் படிப்புக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு நன்மை இருக்கு. ஆனா அதனால ஒரு 50 பேர் படிக்கலாம், அவங்க 50 பேத்துக்கும் நன்மை. நீ அது மட்டும் இல்லையமா, நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்க, நல்ல ஒரு தொழிலுக்கு போவீங்க, சமூகத்துக்கு தீங்கான செயற்பாடுகள் செய்ய மாட்டீங்க. அப்ப சமூகத்துக்கு நன்மை ஜாஸ்தி,
அப்ப இந்த மேன்மை அப்படி கேட்கலாம் சார், அப்ப சமூகத்துக்கு நன்மை அதிகம் தானே, அப்ப அது அதிகமா தானே கொடுக்கணும். அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. தனியார் 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 எப்பவுமே நாங்க ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு, தனியார் வளங்களை ஒதுக்கீடு செய்வாங்க, தனக்கு வார தனிப்பட்ட நன்மை, தனக்கு வார தனிப்பட்ட செலவுகளை கருத்தில் கொண்டு அவ தனியார் உற்பத்திகள்ல வளங்களை ஒதுக்கீடு செய்வாங்க, தனக்கு வார தனிப்பட்ட நன்மை, தனக்கு வார தனிப்பட்ட செலவுகளை கருத்தில் எடுத்து. இந்த மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய வெளிவாரி விளைவுகளை, அதனுடைய வெளிவாரி விளைவானது அங்க கவனத்தில் எடுக்கப்படாது. அது இந்த வெளிவாரி அங்க கருத்தில் எடுக்க மாட்டாங்கம்மா தனியார். என்ன அந்த வெளிவாரி சொன்னேன், அங்க நேர்கடிய வெளிவாரியா, நம்ம அடுத்த வகுப்புல படிப்ப வெளிவார், அடுத்த வகுப்புல படிப்ப வெளிவார். அப்ப உண்மையிலேயே அது சமூகத்துக்கு நன்மையான விஷயமாச்சு. அப்ப அது நேர்கடிய வெளிவாரியாச்சு. பட் அதை அவன் கருத்தில் எடுக்க மாட்டான். அவர் அதை கருத்தில் எடுப்பார். தனக்கு வார நன்மை என்ன, தனக்கு வார செலவு என்ன, இது ரெண்டு தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதனால் 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 இந்த மேன்மை பொருட்களின் மேன்மை பொருட்களின் நிரம்பலானது குறைந்த மட்டத்தில் தான் காணப்படும். இதெல்லாம் மேன்மை பொருட்கள் எல்லாம் நிரம்பல் செய்வான் தனியா, நிரம்பல் செய்யாம, ஆனா அவையெல்லாம் குறைந்த மட்டத்தில் தான் நிரம்பல் செய்வாங்க. அப்ப இவையெல்லாம் குறை உற்பத்திக்கு உட்படுறது, குறை உற்பத்திக்கு காணப்படும் பொருட்களா இருக்கும். அப்ப வேலை கொள்ளுங்க. அப்ப மேன்மை பொருட்கள் ஏன் சந்தையால குறைவான நிரம்பலுக்கு உட்படுகிறது. அப்ப மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் அதுல தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை ஜாஸ்தி. நீங்க மாறி எடுத்துக்கொள்ளுங்கோ, சமூக நன்மையை விட தனிப்பட்ட நன்மை குறைவு. அப்ப இதனால பிள்ளைகள் இந்த மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் இவை உத்தமமான மட்டத்துல நிரம்பல் செய்யப்படுவது இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மேன்மை பொருட்கள்ல வெளிவாரி விளைவுகள்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க, தனக்கு வார நன்மை என்ன, தனக்கு வார செலவு என்ன, அதாவது தனிப்பட்ட நன்மை தனிப்பட்ட செலவோ இதுகளை கருத்தில் எடுத்துதான் இந்த மேன்மை பொருட்கள்ல உற்பத்திகள்ல வளங்களை ஒதுக்கீடு செய்யும். சமூகத்துக்கு நன்மை அதிகமா கன்சிடர் பண்றதே இல்லை. அதனாலதான் இந்த மேன்மை பொருட்களோட நிரம்பலானது குறை நிரம்பலுக்கு உட்படுற பொருட்கள் என்ற கான்செப்டுக்கு போக முடியும். அப்ப இவையெல்லாம் உத்தமமாக சந்தையில நிரம்பல் செய்யப்படாம இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸா பாயிண்ட் சொல்ற, அதோட பாத்தீங்கன்னா இந்த மேன்மை பொருட்களை எல்லாம் தனியார் நிரம்பல் செய்யும் போது, தனியார் நிரம்பல் செய்யும் போது மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்யும் போது குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்கள், குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்கள் என அரசு கருதுவதால், குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்கள் என அரசு கருதுவதால் பெறலாம். அரசு கருதுவாங்க இந்த மேன்மை பொருட்கள். இலங்கை போன்ற ஒரு கலப்பு பொருளாதார நாட்டுல தனியார் தலையீடு இருக்கே, தனியாரால மேன்மை பொருட்கள் நிரம்பல் செய்யப்பட்டாலும் அவை சகல மக்களாலும் நுகர போறது இல்லை. அவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்கள் என்று சொல்லி அரசு கருதுவாங்க பிள்ளை. அதனாலதான் இந்த மேன்மை பொருட்கள் எல்லாம் அரசு தலையிட்டு, சந்தையில அரசு தலையிட்டு விலை கட்டணம் இல்லாம இலவசமாக நிரம்பல் செய்கிறாங்க. வழிவழிக்கணும். மேன்மை பொருட்கள் எல்லாம் தனியாரால நிரம்பல் செய்யப்பட்டாலும் இவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படும் பொருட்கள் என அரசு கருதுவாங்க. அதனால்தான் அரசு தலையிட்டு இந்த மேன்மை பொருட்கள் எல்லாம் நம்ம நாட்டுல பாருங்க, இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச பாதுகாப்பு, என்ன இலவச தடுப்பூசிகள் சொல்லி இதெல்லாம் விலை அளவிடாம ஃப்ரீயா கொடுக்குறான். அதான் பிள்ளை ரீசன். அப்ப மேன்மை பொருட்கள் சமூகத்துக்கு நன்மை தர்ற பொருட்களா இருந்தாலும் கூட அவை தனியாரால பூரணமா நிரம்பல் செய்யப்படாதிருக்கும். அப்ப அவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படுகிற பொருட்கள் என்று சொல்லி அரசு கருதுவதனால் இந்த மேன்மை பொருட்களை தாராளமா நுகர வைக்க அரசு தலையிட்டு கட்டணமின்றி இலவசமாக நிரம்பல் செய்யறாங்க பிள்ளை. அதனால இலங்கை போன்ற நாட்டுல இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச தடுப்பூசிகள் அதெல்லாம் பிள்ளை வழங்கப்படுகிறது சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே பிள்ளை, ரைட். அவையிலை கொடுங்க. அப்ப நாங்க இப்ப 2 பொருள் பார்த்தோம். ஒன்று இப்ப பார்த்த 2 பொருள், ஒன்று அரைவாசி பொதுப்பொருளும் குறை நிரம்பல் தான்.
மேன்மை பொருட்களும் குறை நிரம்பல் தான் சந்தையால தனியார் வழங்கியிருக்க. ஓகே பிள்ளை, சரி. வாங்க போவோம். பாத்தீங்க இப்ப சந்தை பொருளாதாரத்தில் மேன்மை பண்டங்கள் வழங்குதல் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டாலும் இது உத்தம மட்டத்தில் வழங்கப்படுவது இல்லை பிள்ளைங்களா. அதெல்லாம் ஒப்டிமமா கொடுக்கிறது இல்லை பிள்ளைங்களா. உத்தம மட்டத்தில் வழங்கப்படுவது இல்லை. உத்தம மட்டத்தில் வழங்கப்படுவது இல்லை. காரணம், இப்பண்டத்தை வழங்கும் போது வெளிவாரி விளைவுகள் முழுமையாக கவனிக்கப்படாது. அப்படி அந்த வெளிவாரி விளைவுகளை கருத்தில் எடுக்க மாட்டாங்களே தனியார். இதனால் கிடைக்கும் தனியார் நலனும் தனியார் செலவு மட்டுமே கவனிக்கப்படும் கிடையாது. அதனால கிடைக்கிற பர்சனல் பெனிஃபிட் அண்ட் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஸ்ட மட்டும் தான் கருத்தில் எடுப்பாங்க. இதனால் மேன்மை பண்டத்தின் நுகர்வானது சமூக ரீதியான உத்தம மட்டத்தை விட குறைந்த மட்டத்திலே இடம்பெறும். அப்ப தொடர்ந்து முடிக்குமே. இதனால் அப்ப அங்க வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை தோன்றி அது சந்தை தோல்விக்கு ஒரு காரணமாக காணப்படும். அதை கண்டிப்பா எழுதி கொள்ளுங்கப்போ. இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி வினைத்திறனின்மை தோன்றி சந்தை தோல்வியானது ஏற்படும். சந்தை தோல்வியானது ஏற்படும். சரி, ஓகே. அப்படியே கண்டினியூ எழுதுங்க. கண்டினியூ எழுதுங்க. மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்யும் போது மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்யும் போது குறை நுகர்விற்கு உட்படும் பொருட்கள் என மேன்மை பொருட்களை தனியார் நிரம்பல் செய்யும் போது குறை நுகர்விற்கு உட்படும் பொருட்கள் என அரசு கருதுவதால் இவற்றை கட்டணமின்றி பூச்சிய விலை அரசு நிரம்பல் செய்ய முற்படுகிறது. அரசு நிரம்பல் செய்ய முற்படுகிறது. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அரசு நிரம்பல் செய்ய முற்படுகிறது. என்னமா வேமா அந்த இடத்துல நோட்டில் போட்டுருங்க. இலங்கையில் இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச தடுப்பூசிகள் போன்றன அரசினால் கட்டணமின்றி நிரம்பல் செய்யப்படுகிறது. அரசினால் கட்டணமின்றி நிரம்பல் செய்யப்படுகின்றது. ஓகேனாமா. சரி, இப்ப வரைக்கும் நான் பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே 2 பார்த்தோம். தனியார் பொருள்,
பொதுப்பொருள், அரைவாசி பொதுப்பொருள், மேன்மை பொருள். அங்கோ இந்த மேன்மை பொருளுக்கு அப்படியே ஒப்போசிட் பிள்ளைகள் தீங்கிழைக்கும் பொருள். தீங்கிழைக்கும் பொருள் உடைய கொஞ்சம் தீங்கிழைக்கும் பொருள். டிமெரிட் குட் சொல்ல டிமெரிட் குட். தீங்கிழைக்கும் பொருள். அதனால தீங்கிழைக்கும் பொருள் என்ன? தீங்கிழைக்கும் பொருள். இப்போ மேன்மை பொருளுக்கு ஒப்போசிட் மேன்மையற்ற பொருள் எல்லாம் ஒண்ணுதான். தீங்கிழைக்கும் பொருள், மேன்மையற்ற பொருள், தகுதியற்ற பொருள் என்ன சொல்லுவோம்? அப்படி அப்ப மேன்மையற்ற மேன்மை இல்லா பொருள். மேன்மை பொருட்களுக்கு அப்படியே ஒப்போசிட்டா இருக்கணும். இந்த தீங்கிழைக்கும் பொருட்கள் என்று சொல்றது இந்த பொருட்களை நுகரும் போது அந்த நுகர்வதால் வார தனிப்பட்ட செலவை விட, அதை நுகரும் போது ஏற்படுகிற தனிப்பட்ட செலவை விட, பர்சனல் எக்ஸ்பென்சஸ், பர்சனல் காஸ்ட விட இன்றைய சமூகத்துக்கு வார செலவுகளில் மிக உயர்வா இருக்கும். இப்படிதான் விளக்கம் சொல்லணுமா? வரவிலக்கணம்னா கவனம் பிள்ளை, நீங்க வரவிலக்கணங்கள் சரியா விளங்கி கொடுக்கும். மேன்மையற்ற பொருளுக்கு நாம விளக்க சொல்லிக்க. இப்ப மேன்மை பொருளுக்கு என்ன படிச்சோம்? தனிப்பட்ட நன்மையை விட உயர்வான சமூக நன்மை கொண்டு பொருள். மேன்மையற்ற பொருளுக்கு தீங்கிழைக்கும் பொருளுக்கு நாம சொல்ற வரவிலக்கணம் தனிப்பட்ட செலவை விட உயர்வான சமூக செலவு கொண்ட பொருள். பர்சனல் காஸ்ட விட சொசைட்டிக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணங்களை பாருங்களேன். நாம இதுக்கு சொல்ற உதாரணம் மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள், சூதாட்டங்கள், அதெல்லாம் இதுக்கு உதாரணம். இப்ப மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப தனிப்பட்ட செலவை விட சமூகத்துக்கான செலவு ஜாஸ்தி. எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மதுபானம் அழுதுறாரு, ஒரு 2000 மதுபான போத்துல வாங்குறாரு, 2000 மதுபான போத்துல வாங்கி அழுதுறாரு. அப்ப அவருக்கு வாங்க செலவு 2000 ரூபாய். அதாவது தனிப்பட்ட செலவு. சரி, போற மதுமான போத்துல இருந்துட்டு ரோட்ல வர பைக்ல ஓடிட்டு வராரு. இப்போ பைக் அவன் வராரு, முன்னுக்கு வர ஒரு ஃபேமிலி ஒரு வாகனம் வருது. அவன் நல்ல போதையில பைக் அப்படி இப்படி ஆட்ட முன்னுக்கு வர வாகனம் இவரை பார்த்துட்டு கொண்டு அதை ஒரு அப்படியே ஒரு கம்பத்திலயோ ஏதோ ஒண்ணு மோதிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த வாகனத்துக்கு செலவு, அதுல வந்து ஃபேமிலியில 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் காயப்பிள்ளை, அவங்க எல்லாம் மருத்துவமனையில இருந்துச்சு, அதுக்கு ஒரு செலவு ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் இன்னொரு செலவு, எக்ஸ்ட்ரா வர செலவுகளே. இவனுக்கும் செலவு, 3வது மனுஷனுக்கு செலவு. கம்பத்துல போது அந்த கம்பம் போயிட்டு அருகில் அந்த வீட்டுல விழுந்து வீட்டின் கூரை உடைஞ்சி அங்க இருக்க ரூம் பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டோட பொருட்கள் பாதிக்கப்பட்டு இப்படி ஏகப்பட்ட செலவு கிடையாது. சமூகத்துக்கான செலவு பாத்தீங்கன்னா 25,000 தான் ஆச்சு. அப்ப அவருக்கு வந்து செலவு 2000 ரூபாய். ஆனா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வந்து செலவு பாத்தீங்க 25,000 ரூபாய். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் தீங்கிழைக்கும். தனிப்பட்ட செலவை விட சமூக செலவை உயர்வாக கொண்டுள்ள பொருட்கள் செலவுகளை தீங்கிழைக்கும். இந்த தீங்கிழைக்கும் பொருட்களை பொருத்தமற்ற இவையெல்லாம் நான் சொல்லுவோம் எதிர்கணிய வெளிவாரி விளைவை கொண்டதுன்னு சொல்லணும். எதிர்கணிய வெளிவாரி விளைவை கொண்டது. இவையெல்லாம் சமூகத்துக்கு நன்மை தாருது இல்லையம்மா. நேர்கணிய வெளிவாரினா சமூகத்துக்கு நன்மை தாரு. இவையெல்லாம் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. என்ன இப்ப நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வந்து நம்ம விஜய் என்ன அவருடைய முக்கியமான ஒரு கையெழுத்து தான் போதைப் பொருட்களை ஒழிக்கிறது. இப்ப ஒரு சில திட்டங்களை அமல்படுத்திருக்காரு. பாடசாலைகளுக்கு அருகாமையில சமயஸ்தானங்களுக்கு அருகாமையில இருக்க மதுபான கடைகள்லாம் க்ளோஸ் பண்ண செய்யும். அதோட 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மதுபானம் வழங்குறது தடை. அவ்வாறு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிள்ளைகள் தீங்கிழைக்கும் பொருட்களுக்கு ஏன் இல்ல நீங்க நிறைய உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாமே. இல்ல, ஏன்னா அவையெல்லாம் சமூகத்துக்கு நன்மை தரது கிடையாது. நம்ம நாட்டில் இருக்க போயா தினங்கள்ல மதுபான கடைகள்ல க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தான். தனிப்பட்ட செலவை விட சமூக செலவை உயர்வாக கொண்டுள்ள பொருட்கள் தான் தீங்கிழைக்கும் பொருட்கள். உதாரணம் விலை கொடுங்க. மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள், அதுகளை சொல்லுவாங்க. சூதாட்டங்கள், அதெல்லாம்
இந்த மேன்மையற்ற பொருட்களை என்னென்ன தீங்கிழைக்கும் பொருட்களை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை கொண்டு வேலை சமூகத்துக்கு நன்மை தாரது அல்ல, வேலை சமூகத்துக்கு தீங்கு ஏற்படுத்துறது. சரி, விஷயத்துக்கு வரும். இந்த மேன்மை பொருட்களால் சரி மேன்மையற்ற பொருட்களால தீங்கிழைக்கும் பொருட்களால எவ்வாறு சந்தை தோல்வி வரப்போதான் பேச. தீங்கிழைக்கும் பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையானதை விட மிகை நுகர்வுக்கு உட்படுவதை இதெல்லாம் மிகை நுகர்வுக்கு உட்படும். மிகை நுகர்வுக்கு உட்படும் எக்ஸஸ் கன்செப்ஷன், அதிகமான நுகர்வு. சரி, அது ஏன் வடிவடை கொடுக்கும் விஷயம். இந்த தீங்கிழைக்கும் பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய எல்லை செலவை விட மார்ஜினல் காஸ்டை விட அதுக்கு அளவிடுகிற விலை ரொம்பவே அதிகமா இருக்கு. இது முக்கியமான போய் தலைப்பு. தீங்கிழைக்கும் பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய எல்லை செலவை காட்டிலும் அதுக்கு அளவிடுகிற விலை உயர்வாக இருக்கும். என்ன இப்ப பெருசா மதுபான கசிப்பெல்லாம் நீ சொல்லுங்க, கசிப்பு கல்லெல்லாம் வச்சு பாருங்க, அதெல்லாம் பெரிய செலவு இல்லையே. எப்படி உருவாக்குவாங்க எனக்கு தெரியாது சொல்றேன். ஆனா அதுக்கான எல்லை செலவை காட்ட அந்த விலை ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. அப்போ எல்லை செலவை விட விலை அதிகமா இருக்கும் போது அங்க இருக்க சந்தை பொருளாதாரத்தில் இருக்க உற்பத்தியாளர் என்ன செய்யப்படுவார்? உற்பத்தியாளர் ஊக்குவிக்கப்படுவார். ஏன்? எம்சியோட பிரைஸ் ஜாஸ்தி, அப்ப அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும், அப்ப ஊக்குவிக்கப்படும். அப்போ இந்த தீங்கிழைக்கும் பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய எல்லை செலவை விட விலை அதிகமாக காணப்படுவதனால் சந்தை பொருளாதாரத்தில் இருக்க உற்பத்தியாளர், லாபத்தை நோக்கமாக கொண்ட உற்பத்தியாளர் இந்த தீங்கிழைக்கும் பொருளோட உற்பத்தி தொடர்பில் ஊக்குவிக்கப்படுவான். ஏன்? எம்சியோட பிரைஸ் ஜாஸ்தி, அப்ப தனக்கு அதிக லாபம் கிடைக்கும். அப்ப இதனால் இந்த இந்த தீங்கிழைக்கும் பண்ட உற்பத்திகளில் அதிக வள ஒதுக்கீடு இடம்பெறும். உங்களுக்கே விளங்கும் ஏன் அதிக வள ஒதுக்கீடு செய்ய போறார். எம்சியை விட பிரைஸ் ஜாஸ்தி, எம்சியை விட பிரைஸ் ஜாஸ்தி. அதெல்லாம் மீண்டும் நுகர்வான யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை மதுபானம் அடிச்சுட்டா சரி தொடர்ந்து குடிப்பான். சிலர் நிறைய கட்டங்கள் இருக்கு அதுல. அப்ப இவையெல்லாம் தீங்கிழைக்கு பண்ற உற்பத்திகள்ல அதிக வளத்தை ஒதுக்கீடு செய்வாங்க போல. அப்ப அதிக வள ஒதுக்கீடு அப்ப இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையான அளவு விடவும் மிகையான உற்பத்தி, அதோட மிகையான நுகர்வு இடம்பெற, மிகை உற்பத்தி மிகை நுகர்வு இடம்பெற வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது சந்தை தோல்விக்கு ஏற்படுத்தி விடும். பாருங்க எவ்வாறு தீங்கிழைக்கும் பொருள் சந்தை தோல்வி ஏற்படுத்தும், அதான் பேசிருக்கு. அப்ப மேன்மையற்ற பொருள் தீங்கிழைக்கும் பொருளை பொறுத்த மட்டும் அதனுடைய எல்லை செலவை காட்டிலும் அதனுடைய பண்ட விலை உயர்வாக காணப்படும். இதனால் சந்தை பொருளாதார உற்பத்தியாளர் ஊக்குவிக்கப்படுவார் பிள்ளை. எனவே தீங்கிழைக்கும் பண்ட உற்பத்திகளில் அதிகமான வளங்களை என்ன செய்வாங்க? ஒதுக்கீடு செய்ய. அப்ப அங்க மிகை உற்பத்தி நுகர்வு இடம்பெறும் பிள்ளை. அப்ப மிகை உற்பத்தி நுகர்வு இடம்பெறுவதோடு அப்ப இதை இந்த பொருளை சேர்த்து கொள்ளலாம். இதனால் சமூக திறன்மிக்க உற்பத்தி நுகர்வு அடையப்படும். சமூக திறன்மிக்க உத்தமமான உற்பத்தி நுகர்வு அங்கு அடையப்படாது. இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது சந்தை தோல்வியை ஏற்படுத்தும் என்று முடிக்கணும். ஓகே, மீண்டும் ஒருத்தா இப்ப தீங்கிழைக்கும் பொருள் எவ்வாறு சந்தை தோல்வியை ஏற்படுத்தும் இதான வினா. தீங்கிழைக்கும் பொருட்களை பொறுத்த மட்டில் அதனுடைய எல்லை செலவை காட்டிலும் பண்ட விலை உயர்வாக காணப்படும். அவ எல்லை செலவை விட பண்ட விலை உயர்வாக காணப்படுவதனால் இந்த தீங்கிழைக்கும் பண்ட உற்பத்திகள்ல உற்பத்தியாளர் அதிகமாக ஊக்குவிக்கப்படுவார். இதனால் தீங்கிழைக்கும் பண்ட உற்பத்திகளில் அதிக வள ஒதுக்கீடு இடம்பெறும்.
அதிக வள ஒதுக்கீடு இடம்பெறுவதனால் மிக உற்பத்தி நுகர்வு இடம்பெற அங்கு சமூக திறன் மிக்க உத்தமமான உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாது இருக்கும். எனவே வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது சந்தை பகுதிக்கு இட்டு செல்கிறது. ஓகே, கிளியர்? அப்போ இவ்வாறு தான் இந்த தீங்கிழைக்கும் பொருட்களால சந்தை தோல்வி ஏற்படும் என்பதை புரிஞ்சு கொள்ளும். ஓகே, சரி. அப்ப தீங்கிழைக்கும் பொருள் அல்லது மேன்மையற்ற பொருள். தீங்கிழைக்கும் பொருள், மேன்மையற்ற பொருள். பாத்துக்கோங்க. தனிப்பட்ட செலவை விட சமூக செலவை உயர்வாக கொண்டுள்ள பொருட்களே மேன்மையற்ற பொருட்கள் எனப்படும். தனிப்பட்ட செலவை விட சமூக செலவை உயர்வாக கொண்டுள்ள பொருட்களே மேன்மையற்ற பொருள் எனப்படும். சரி, உதாரணங்கள் பார்த்துக் கொள்வோம். உதாரணம் பாருங்கள். குடி வகைகள், சிகரெட், போதைப் பொருட்கள், சூதாட்டங்கள், அதெல்லாம் சொல்லுவோம். தொடர்ந்து கொடுங்க. இவை இவை எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை கொண்டவை. எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை கொண்டவை. எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை கொண்டவை. சரி, அப்ப அடுத்த லைன்ல எழுதுவோம். என்ன எழுதுக்கணும்? அடுத்த லைன்ல மேன்மையுள்ள பொருட்களை இல்லைன்னா தீங்கிழைக்கும் பொருட்களை, மேன்மையுள்ள பொருட்களை அல்லது தீங்கிழைக்கும் பொருட்களை பொருத்தமட்டில் அதன் எல்லை செலவை விட விலையானது உயர்வாக காணப்படும் பிழை. அதனுடைய எல்லை செலவை விட விலையானது உயர்வாக காணப்படும். அப்ப எம்சியை விட பிரைஸ் உயர்வா இருக்கும். இதனால் தனியார் ஊக்குவிக்கப்பட இப்பொருட்களின் உற்பத்தியில் அதிகமான வளங்களை ஒதுக்கீடு செய்வது. இங்கு மிகை உற்பத்தி நுகர்வு மட்டம். தோன்றி சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாது இருக்கும். சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாது இருக்கும். சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாது இருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி
வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சந்தை தோல்வியானது ஏற்படும் விளைவு. சந்தை தோல்வியானது ஏற்படும். சரி அப்படியே விலை கொடுங்க போவோம். அப்போ முக்கியமான விஷயங்கள் நாங்க பேசி முடிச்சாச்சுல. இன்னும் 2 விஷயம் இருக்கு, அது இலகுவான விஷயங்கள். இப்போ தீங்கிழைக்கும் பொருள் என்றால் என்ன, அந்த தீங்கிழைக்கும் பொருட்கள் தொடர்பாக எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் என்பதுதான் நம்ம பேசி முடிச்சிருக்கோம். சரி, அதுக்கு கீழே பாருங்க, தீய பொருள், கெட்ட பொருள், பேட், தீய இந்த தீய பொருள் சம்பந்தமா நம்ம பேச்சு ஒண்ணுல கூட பேசிருக்க, முன்ன அழகு ஒன்றுல கூட பேசிருக்கோம். தீய பொருள் சம்பந்தமா இந்த தீய பொருள் சொல்றது உண்மையிலேயே பொருளே கிடையாது. பொருளே கிடையாது, பொருளே கிடையாது. பேட் குட், தீங்கிழைக்கும் பொருள், தீய பொருள், தீய பொருள், பேட் குட். தீய பொருள் சொல்றது, கெட்ட பொருள் சொல்றது, தீய பொருள் கெட்ட பொருள் சொல்றது படிப்போ தீய பொருள், தீய பொருள், தீய சக்தி, தீய பொருள், கெட்ட பொருள். தீய பொருள் சொல்றது நுகர்வில், நுகர்வில் எதிர்கணிய திருப்தி, நுகர்வில் எதிர்கணிய திருப்தி. நுகர்வில் எதிர்கணிய திருப்தி என்ன சொல்லுவோம் நாம, ஏது எனக்கு வேணாம். நாம அது உதாரணத்துக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, இப்போ சமைக்கிறதுக்கு இப்போ முட்டை ஒண்ணு பொரிக்கிறதுக்கு முட்டையை உடைக்கிறீங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருப்பா கடை, கருப்பா கடை அப்படியே காய்ச்சல் விழுந்துருச்சு. என்ன செய்வீங்க, பரவாயில்ல போட்டு வறுத்து தின்றுவோம், இல்லை சரி 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 இது வேற சொல்லி அப்படியே அகற்றிருக்கு. இப்ப சமைக்கிறதுக்கு மரக்கறி எடுக்கிறீங்க, மரக்கறியில நல்லா அள்ளிக்கு போயிட்டு அப்படியே கொடுத்துருக்கு. என்ன செய்வோம், பரவாயில்ல போட்டு அடிச்சுடுவோம், அப்படியே அதில் ஒதுக்கிடும். அதான் அந்த பாருங்க, நுகர்வில் எதிர்க்கணி திருப்தி, ஒதுக்கிறோம். ஐயோ சிச்சு இது இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கும். அப்ப நுகர்வுல எதிர்க்கணிய திருப்தியை கொண்டிருக்கும். நுகர்வில் எதிர்க்கணிய திருப்தி சொல்றாங்க, பயன்பாடு, பயன்பாடு அற்றது, பயன்பாடு அற்றது, நோ யூஸ். அது மனிதன் நுகர்வுக்கு பயன்பாடு அற்றது, நல்ல பயன்பாடு அற்ற பொருள், அதான் தீய பொருள் சொல்லு. விளக்கணுங்க. அப்ப நுகர்வில் எதிர்க்கணிய திருப்தியை கொண்டதும் அல்லது பயன்பாடு அற்ற பொருள், பயன்பாடு அற்றது, பயனுண்டு அங்க இல்லைன்னா அப்படியாப்பட்ட பொருளை நம்ம சொல்லுவோம் தீய. எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு நாம சொல்ற உதாரணம் என்ன, அழுகிய மரக்கறி, பழுதடைந்த உணவுப் பொருட்கள், பழுதடைந்த முட்டை, குப்பை தொட்டிலோட பொருட்கள். குப்பை தொட்டில நம்ம என்னத்தை போடுவோம், பயன்பாட்டுக்கு உட்படாத தானே குப்பை தொட்டிக்கு போகும். கேட்கலாம், சார் சிலர் அதிலோடையும் பயன்படுத்துறாங்க தானே, அந்த டாபிக் நாங்க பேசல. அப்ப எதை குப்பை தொட்டிக்கு போடுவோம், இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ண இல்லாதுன்னு சொல்லுவோம். என்ன பண்ண, அப்ப அந்த மாதிரியான பொருள் தான் தீய, நல்ல பயன்பாடு அற்ற பொருளா இருக்கும். பழுதடைஞ்ச உணவு பொருள் கேட்கலாம், இந்த பழுதடைஞ்ச உணவு எல்லாம் சார் இப்ப மிருகங்களுக்கு போடலாம் தானே, இப்ப மிருகங்கள் பயனடைய பொருள் என்று சொல்றது மனித தேவைகள் விருப்பங்களை போட்டு செய்யுமா, விலங்குகள மிருகத்தின் பறவைகள தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யறது பொருள் அப்படின்னு வரவிலக்கணம் வராது. பொருள் என்று சொன்னா மனிதன் தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது. அவங்க தீய பொருளை பொறுத்த மட்டும் பிள்ளை அவையெல்லாம் நுகர்வுக்கு உட்பட முடியாத பொருட்கள், நல்ல பயன்பாடு அற்ற பொருள். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வடிவா சொல்லுவாங்க, பூச்சிய விலை, பூச்சிய விலையில், பூச்சிய விலை பிரைஸே இல்லாட்டி அதான் பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வியை கொண்ட பொருள். பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வியை கொண்ட பொருள். ஜீரோ பிரைஸ், விலையே இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அந்த பொருள் வேணும். இப்ப நீங்க சந்தைக்கு போயிட்டு மரக்கறி வாங்குறீங்க, நீங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டீங்க சந்தைக்கு, இப்ப கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஒருத்தர் மரக்கறி வச்சுக்கிட்டு, கடைசி கொஞ்சம் மரக்கறி இருக்கு, எல்லாம் அழுகி போய் கிடக்கு. சொல்றாரு, தம்பி பரவாயில்ல எடுத்துட்டு போ, விலை வேணாம் எடுத்துட்டு போ. அதான் விலை வேணாம் எடுத்துட்டு போ. என்ன செய்வோம், எங்களுக்கு விலை செலுத்தாடி பிரச்சனை இல்லை, விலை இல்லாடி பிரச்சனை, எனக்கு அந்த பொருள் வேற. இப்ப கடையில் போய் யோகட் கேட்குறீங்க, ஒரு 5 யோகட் இருக்கு, எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு,
ஒரு 5 நாள் டேட் பிந்தி இப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. முதலாளி சொல்ற, தம்பி இங்க வா, இந்த யோகத்தை எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாது, விலை வேணாம். என்ன செய்வீங்க? காலாவதியாக பிரச்சனை கிடையாது, 5 நாள் தான் சொல்லி சாப்பிடுறது இல்லை. அப்புறம் நோய் வாய்ப்பட்டு நம்ம தான் காலாவதி. அப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா விலையே இல்லாட்டி எனக்கு அது வேணாம். அதான் சொல்லுவாங்க, பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வியை கொண்ட பொருட்கள் தான் தீய பொருள். பெரும்பாலும் மக்கள் மக்கள் இந்த தீய பொருள்னா விலை செலுத்தி வாங்குவாங்க இல்ல, மாறி விலை செலுத்தி அகற்றுவாங்க. என்ன இப்ப நம்மகிட்ட எல்லாம் தீய பொருள் இருக்குன்னு சொன்னா விலை செலுத்தி அகற்றுவாங்க. ஒரு குப்பை எல்லாம் கிடக்கு, வீட்டுல அழுகிய பொருள் கிடக்குன்னா ஒரு குப்பை வந்துன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போப்பான்னு சொல்லி அகற்றிடும். இப்போ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தீய பொருள், அப்ப தீய பொருள் சொல்றதுக்குள்ள நுகர்வில் எதிர்கணிய திருப்தியை கொண்டுள்ள பொருள், நல்ல பயன்பாடு பயன்பாடு அற்றொரு பொருள். இவையெல்லாம் பூச்சிய விலையில் பாத்தீங்கன்னா எதிர்கணிய கேள்வியை கொண்டிருக்க பொருள். விலை செலுத்தி அகற்றுவாங்க. விலை செலுத்தி யாரும் வாங்க மாட்டாங்க. இது உண்மையிலே இது பொருளே கிடையாது. அவ்வளவுதான், இது பொருளே கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. இப்ப நான் இதுக்கு முதல்ல படிச்சது தீங்கிழைக்கும் பொருள். அப்போ ஒரு தீங்கிழைக்கும் பொருளுக்கும் ஒரு தீய பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க டியூட்ல. ஒரு தீங்கிழைக்கும் பொருளுக்கும் ஒரு தீய பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தீங்கிழைக்கும் பொருளுக்கும் ஒரு தீய பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் தீங்கிழைக்கும் பொருளை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பயன்பாடாக இருக்கு. நுகர்வுல பயன்படுத்துவாங்களே, பட் இதை பயன்படுத்தவே முடியாது. அது எதிர்கணிய திருப்தியா இருக்கு. தீங்களுக்கு பொருள் நேர்கணிய திருப்தி. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க தனக்கு ஓகே. குடிக்கிறவங்க போயிட்டு கேட்குங்க, ஏன் குடிக்கிறீங்க? நல்லா இருக்கு, நான் குடிக்கிறேன். அவங்களுக்கு அது ஓகே தானுமா, அதுவும் அவங்களுக்கு ஓகே. சாப்பாடே வேணாம், குடியிருந்தா போதும் அப்படின்னு அவங்களுக்கு. ஒரு திருமண வைபத்துக்கு போயிட்டாலும் நல்ல சாப்பாடு குடி இருக்கு. மனுஷன் முதல்ல எது அடிப்போம், குடியத்தானே. யோசிச்சு பாரு, சாப்பாடு பிறகு பார்த்துக்கலாம். அவருக்கு அதுல பயன்படுத்தின திருப்தி இருக்கு, அவருக்கு அதுல உண்மையிலே பயன்பாடு இருக்கு. அதான் நேர்கணிய திருப்தி. நேர்கணிய திருப்தி என்ன, அதை பயன்படுத்தலாம். பட் இதெல்லாம் எதிர்கணிய திருப்தி. தீங்கிழைக்கும் பொருளை பொறுத்த மட்டும் விலை செலுத்தி வாங்குவாங்க மக்கள். போட்டி போட்டு லைன்ல நின்று விலை செலுத்தி வாங்குவாங்க. பட் இதெல்லாம் விலை செலுத்தி அகற்றுவாங்க. தீங்கிழைக்கும் பொருளை பொறுத்த மட்டும் அது ஒரு பொருளாதார பொருளா இருக்கும். ஏன்னா அந்த உற்பத்தி செலவு இருக்கு, மேய செலவு இருக்கும், வள பயன்பாடு செலவு இருக்கு. அது ஒரு பொருளாதார பொருளா இருக்கும். தீய பொருளை பொறுத்த மட்டும் அது ஒரு பொருளே கிடையாது. ஓகே, என்ன விளைச்சா சொல்லுங்க, ஒரு தம்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே சொன்னா இதான் தீங்கிழைக்கும் பொருளுக்கும் தீய பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, சரி ஓகே. சரி, எங்க வாங்க. தீய பொருள் கெட்ட பொருள், பேட் குட்ஸ் சொல்லுமா? பேட் எதிர்கணிய திருப்தியை கொண்டுள்ள அல்லது பயன்பாடு அற்ற வகையான பொருட்கள் தீய பொருள் என பொருட்கள். எதிர்கணிய திருப்தியை கொண்டுள்ள அல்லது பயன்பாடு அற்ற வகையான பொருள் தீய பொருள் சொல்லும். இவை பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வியை கொண்டிருக்கும். அதுல அர்த்தம் என்னமா, விலையே இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை யாரும் நுகர போறது இல்லை. பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வி கொண்டு மக்கள் இவற்றை அகற்றுவதற்கு விலை செலுத்த முற்பட. பெரும்பாலும் பொருளை பார்த்தீங்கன்னா விலை செலுத்தி வாங்குவாங்க, இதை விலை செலுத்தி அகற்றுவாங்க. உதாரணம் பாருங்க, குப்பை கூலங்கள், சுற்றாடல் அழுத்தம், பழுதடைந்த உணவுகள், அழகிய மரக்கரை, என்னமா காலாவதியான பொருட்கள் அதிகம். காலாவதியான பொருள், எக்ஸ்பயர் ஆகிய பொருட்கள், காலாவதியான பொருட்கள், திகதி பிந்திய பொருட்கள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்க பாருங்க. தீங்கிழைக்கும் பண்டங்களுக்கும் தீய பண்டங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ தீங்கிழைக்கும் பண்டத்துக்கும் தீய பண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சார்ட் கொடுத்துருக்கு பாருங்க. நடந்துக்கொள்ளுங்க பாரு. தீங்கிழைக்கும் பண்டம், தீங்கிழைக்கும் பண்டம் பயன்பாடு உடையது. பயன்பாடு யூசேஜ் இருக்குமா, அவர் பயன்படுத்துறவருக்கு பயன்பாடு உடையது. நுகர்வில் பயன்படுத்துவர், அதான் நுகர்வில் பயன்படுத்துவர். தீய பொருள் நுகர்வில் பயன்படுத்த முடியாது. கான் கன்சியூம், கான் கன்சியூம், நுகர்வில் பயன்படுத்த முடியாது. ஓகே, அடுத்த வேறுபாடு நேர்கணிய திருப்தி உடையது. தீங்கிழைக்கும் பொருள் நேர்கணிய திருப்தி உடையது. தீய பொருள் எதிர்கணிய திருப்தியை கொண்டது. அது ஒரு நெகட்டிவான ஒரு திருப்தி இருக்கு.
எதிர்கணிய திருப்தியை கொண்டது. அழுகிய மரக்கறி, அழுகிய முட்டை என்ன பழுதடைந்த ஓகேயா. யூனிவர்சிட்டியில படிக்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ல ரெகிங் முடியல கடைசி நாள் இந்த அழுகிய மரக்கறி, பழுதடைந்த உணவுப் பொருட்கள் பிள்ளைகள் அதை வச்சுட்டு ஒரு வேலை செய்தாங்க. சரி, நான் உங்க லைவ் கிளாஸ்ல சொல்றேன். பேசுறோம். அடுத்து இது தீங்கிழைக்கு பொருள் விலை செலுத்தி வாங்குவர். விலை செலுத்தி வாங்குவர். விலை செலுத்தி வாங்குவர். தீய பொருள் விலை செலுத்தி அகற்றுவர். விலை செலுத்தி அகற்றுவர். தீங்கிழைக்கும் பொருள் பொருளாதார பொருளாக கருதப்படும். பொருளாதார பொருளாக கருதப்படும். தீய பொருட்களில் பொருள் ஒன்றாக கருதப்படாது. அதை நாங்க ஒரு குட்காவே எடுக்கிறது இல்லை. அது ஒரு குட்காவே எடுக்கிறது இல்லை. பொருளாக கருதப்படாது. சரி, இன்னொரு வேறுபாடு இடத்துல எழுதி கொடுங்க. தீங்கிழைக்கு பொருள் நேர்கணிய கேள்வி. டிமாண்ட் இருக்கோங்க, நேர்கணிய கேள்வி. தீய பொருளுக்கு போடுங்க பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வி. பூச்சிய விலையில் எதிர்கணிய கேள்வி. விலையை இல்லாட்டி அதை யாரும் நுகர போறது இல்லை. ஓகேனா, சரி வாங்க போ, இதோட முடிப்போம். ஃபைனல் சாப்டர் பிள்ளை. பொதுவளம், ஜெனரல் ரிசோர்ஸ், பொதுவளம். பொது வளம், பப்ளிக் ரிசோர்சஸ் சொல்லுவோம். பொது வளம். இந்த பொது வளம் என்று சொல்றது, இது பொருட்கள் கிடையாதுமா, பட் அதோட சேர்ந்த விஷயம் பொது வளம். நான் முன்ன படிச்சுக்க மேய்ச்சல் நிலம், நன்னீர் வளம், கடல்ல உள்ள மீன் வளங்கள். பொது வளம் ரெண்டு பண்பு இருக்கு. ஒன்று, நுகர்விலிருந்து விலக்கி வைக்க முடியாது. நுகர்விலிருந்து விலக்கி வைக்கிறது. நுகர்வை கட்டுப்படுத்த முடியாது. அதன் அர்த்தம் நுகர்வை கட்டுப்படுத்த முடியாதுன்னா விலக்கல் விதி தொழிற்படாது. நுகர்வை கட்டுப்படுத்த முடியாததும் அப்ப அங்க விலக்கல் விதி தொழிற்படாது. அதோட போய் பாத்தீங்கன்னா நுகர்வில் போட்டிக்குரியதுமான வளம். வழியா படிச்சுக்கணும். அப்ப என்ன சொல்ல பொதுவளம் வேண்டா, நுகர்வை கட்டுப்படுத்த முடியாததும். அப்ப அங்க விலக்கல் விதி கிடையாது. நீங்க விலை செலுத்தினாதான் அந்த வளத்தை பயன்படுத்தலாம், அப்படி கிடையாது. பட் நுகர்வுல போட்டிக்குரியதா இருக்கும். அதனால நுகர்வுல போட்டிக்குரியது யாரு இதை முதல்ல பயன்படுத்துறதுல போட்டி. யார் இதை முதல்ல பயன்படுத்துறது? இப்ப நீங்க மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்க்கிறதுக்குலாம் நிலம், யாரு முதல்ல அந்த இடத்துக்கு போறது? மாடுகளை கூட்டி அந்த போட்டியில் இருக்கும். இப்ப கடல்ல மீன் பிடிக்கிறது, யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம். இப்ப நீங்க அந்த கடற்கரையில அந்த கடல்ல போனீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள போனா அதிகமான மீன் பிடிக்கலாம் அப்படின்னா யாரு முதல்ல அந்த இடத்துக்கு போறது? அதான் நுகர்வில் போட்டிக்குரிய. புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை. நுகர்வை கட்டுப்படுத்த முடியாது. யாருமே யாருடைய நுகர்வை கட்டுப்படுத்தல. அந்த விலக்கல் விதி தொழில்நுட்பார் யாரும் நுகரலாத, அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா நுகர்வுல போட்டிக்குரியதா இருக்கும். அதான் பொது வளம். விலை கொடுக்கும் இந்த விஷயங்கள்.
அரைவாசி பொதுப்பண்டம் மாறி வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரைவாசி பொதுப்பண்டம் அது பாத்தீங்கன்னா நுகர்வை கட்டுப்படுத்தலாம், ஒரு எல்லை வரைக்கும் நுகர்வுல போட்டி இருக்காது. அது அரைவாசி பொதுப்பண்டம். தெளிவா புரிஞ்சுக்கணுமா? இது பார்க்கணும் பொது வளம். உதாரண வளைகுடல் மேய்ச்சல் நிலம், நன்னீர் வளங்கள், கடல்ல உள்ள மீன்கள், அதெல்லாம் நம்ம பொது வளத்துக்கு உதாரணம் எடுத்துக்கோம். இந்த பொது வளங்களை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், இந்த பொது வளங்களை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் சந்தையாளர் தனியார் மிகை பயன்பாட்டுக்கு உட்படும். இந்த பொது வளங்களை பொறுத்த மட்டும் சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் மிகை பயன்பாட்டுக்கு உட்படுவாங்க. அது எப்ப மிகை பயன்பாட்டுக்கு உட்படுத்துவாங்க? ஏன்னா இதுகளுக்கெல்லாம் தனியார் உரிமை பாராட்ட முடியாது. அவ தனியார் உரிமை பாராட்ட முடியாதுன்னா யோசிச்சு பாருங்க, தனியாருக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தண்டா எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம், அப்படி ஒரு மைண்ட் செட் தானே அவனுக்கு. அவனுக்கு உடமையான வளன் சொன்னதானே வடிவ பாதுகாப்பாது. யோசிச்சு பாருங்க. அதோட தனியார் இதெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது. அங்க பொது வளங்களை பாதுகாப்பதற்கான பொறிமுறை ஒன்றும் இல்லை. பொறிமுறை ஒன்றும் இல்லை. அங்க பொது வளங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை அங்க இருக்காது, ஒரு மெக்கானிசம் இருக்காது வளங்களை பாதுகாக்கிறது பொது வளம். இதனால் இந்த பொது வளம் எல்லாம் அங்க மிகை பயன்பாட்டுக்கு உட்படும். அப்ப மிகை பயன்பாடுக்கு உட்படும் போது ஒரு கட்டத்துல இந்த பொது வளங்கள் இல்லாம போயிருக்கிறது, அருகி போய்விடும். அப்ப இதெல்லாம் ஒரு வள வீண் விரயம் ஏற்படுது. அப்ப வள வீண் விரயம் ஏற்படும். வளங்கள் வீண் விரயமாக்கப்படுவதும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்படுத்தான. அப்ப வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை வர அப்ப அது என்னதுக்கு செல்லும்? சந்தை தோல்வியை ஏற்படுத்தி விடுவார். எப்படி இந்த விஷயத்தை முடிக்கிறோம் தான் முக்கியம். அப்ப அந்த பொது வளங்களை பொறுத்த மட்டும் பாருங்க, அப்படி ரிவர்ஸ் பண்ணி சொல்ற சந்தை தோல்வின்னு ஏற்படும். ஏன்? அங்க வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை இருக்காது. அது ஏன்? அங்க வளங்கள் வீண் விரயமாக்கப்படும். அது ஏன் வீண் விரயமாக்கப்படுது? அங்க பொது வளங்கள் பாதுகாக்கிறதுக்கான பொறிமுறை ஒன்றும் இல்லை. அதனால பொது வளங்கள் தனியார் உரிமை மாறாட்ட முடியாதனால பொது வளங்கள் எப்படி பயன்படும்? மிகை பயன்பாட்டுக்கும். இப்ப அடுத்த பக்கம் யோசி. பொது வளங்கள் மிகை பயன்பாட்டுக்கு உட்படுவதனால் அதற்கு பொது வளங்கள் தனியார் உரிமை மாறாட்ட முடியாதவை, பொது வளங்களை பாதுகாப்புக்கான ஒரு பொறிமுறையும் கிடையாது. இதனால் பொது வளங்கள் தொடர்பான ஒரு வீண்களையும் ஏற்படும். பொது வளங்கள் வீண்களையும் ஏற்படும் போது அது வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை ஏற்படுத்திவிடும். இதன் மூலமாக அங்கு சந்தை தோல்வியாக ஏற்படும். இந்த பொது வளங்கள் எல்லாம் மிகை பயன்பாட்டுக்கு உட்படும் போது இந்த பொது வளங்கள் எல்லாம் அருகி கொண்டு போகும். இதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவோம், பொது நிலத்துன்பம். பொது வளங்கள் மிகை பயன்பாடுக்கு உட்படுவதனால் பொது வளங்கள் அருகி கொண்டு போகும்போது இல்லாம போயிடுமா? இதுக்கு ஒரு பேர் கூட வைப்போம், பொது நில துன்பம் சொல்லி. இப்ப கடல்ல போயிட்டு யாரும் மீன் பிடிக்கும், அவன் மீன் பிடிக்க 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 மீன் வளம் குறையும். மேய்ச்சல் நிலத்துல போயிட்டு என்ன நேரமும் எந்த டைமும் கொண்ட ஆடு மாடுகளை மேய்க்க விடணும், அவன் புல்காலம் அப்படியே குறைஞ்சு. அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, இருக்கும். பாத்துக்கோங்க. பொது வளம், பப்ளிக் ரிசோர்சஸ், பொது வளம் நுகர்வில் விலக்கப்பட முடியாததும், நுகர்விலிருந்து விலக்கப்பட முடியாததும், நுகர்வில் போட்டித்தன்மை கொண்டதுமான. நுகர்வை கட்டுப்படுத்த இயலாதா, பட் நுகர்வை போட்டி இருக்குமா, போட்டித்தன்மை கொண்டதுமான பண்டங்கள் பொது வளங்கள் எனப்படும். சொல்லுங்க, அது இந்த பண்புகள் பலம் கொடுத்துருக்க. உதாரண பரம்பரை மீன் வளம், புத்தரை வளிமண்டலம், மேய்ச்சல் நிலம். பொது வளங்களில் பின்வரும் பண்புகளை இனங்காணும். ரெண்டு பண்பு. ஒன்று, நுகர்விலிருந்து விலக்கி வைக்க முடியாது. சோ விலக்கல் விதி தொழிற்படாது, நுகர்வை கட்டுப்படுத்தலாது. நுகர்வில் போட்டித்தன்மை காணப்படுதல், நுகர்வுல போட்டி காணப்படும். சரி, நுகர்விலிருந்து விலக்க முடியாததும், நுகர்விலிருந்து விலக்க முடியாததும், போட்டித்தன்மை கொண்டிருப்பதன் காரணமாக பொது வளங்கள்
மிகை போட்டித்தன்மை இருக்கிறதுனால யார் அதை முதல்ல எடுக்கிறதுன்ற ஒரு போட்டி இருக்குமே, அதான் முதல்ல போட்டித்தன்மை கொண்டிருப்பதன் காரணமாகவும் நம்ம விடிய காலை மீன் பிடிக்க போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, விடிய முதல்ல போய் சேர்ந்துருவாங்க. ஆடு மாடுகளை விடிய முதல்ல போய் கொண்டு போயிடுவாங்க அந்த இடத்துக்கு. அவனுக்கு கொண்டு போவோம், அதுக்கு பிறகு வர கொண்டு போவோம். அப்படியே ஆடு மாடுகள் மேய 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 ஒரு இடத்துல புல்லு இல்லாமல், அதான் மிகைப்பாவனை. அப்பொது வளங்கள் போட்டித்தன்மை கொண்டிருப்பதன் காரணமாக மிகைப்பாவனைக்கு உட்படுவதனால் வள வீண் விரயம் தோன்றும். வள வீண் விரயம் தோன்றப்படும். சந்தையினா தனியார்களில் சந்தையினுள் பொது வளங்கள் வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடிய பொறிமுறை தோற்றுவிக்கப்படாததினால் இவ்வளங்களானது வினைத்திறனற்ற எந்த ஒரு நபரும் பொது வளங்களில் நுகர்வார். இவ்வளங்களானது வினைத்திறனற்ற முறையில் முகாமை செய்யப்படுவதனால் அங்கு சந்தை தோல்வியானது ஏற்படும். அப்ப வளவீன் விரயம் ஏற்பட்டு அப்ப அங்க வள ஒதுக்கீடு வினைத்திறன் அற்று தோன்ற அது சந்தை தோல்வியை இட்டு செல்லும். பொது வளங்களை மிகையாக பயன்படுத்துவதன் விளைவாக பொது வளங்கள் அருகி போதல் அழுகி போறதா குறைஞ்சு போறது. பொது நிலத்துன்பம் அப்படி இந்த வார்த்தை பொது நிலத்துன்பம் என்று சொல்றது. பொது நிலத்துன்பம் என அழைக்கப்படும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பாருங்க. கடலில் எவரும் மீன் பிடிக்க முடிவதனால் மீன் வளம் குறையலாம். பொது மேய்ச்சல் தரையில மாடுகள் எப்பவும் மேய அனுமதிப்பதனால் புல் அருகி போகும். வளிமண்டலங்கள் மாசுபடுத்தப்படலாம். இவ்வளவுதான் அந்த விஷயம். சரி பிள்ளைகள், அப்ப நம்ம 8 தசை 1 முடிச்சாச்சு. அவருக்கு 8 தசை 2 சந்தை தோல்வி. அப்ப அதெல்லாம் நாம வருகிற வகுப்புல பார்ப்போம். சந்தை தோல்வி சரி. 8 தசை 2 வெளிவாரி விளைவுகள், எக்ஸ்டர்னலிட்டிஸ் எஃபெக்ட் என்று சொல்ல வெளிவாரி விளைவுகள், அது சம்பந்தமாக பேசும். அது இலகுவான சப்ஜெக்டா வெளிவாரி விளைவுகள் பேசணும். ஓகே சரி.